ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி பழம் சீசன் வந்தாச்சு. வெள்ளரி பழம் சீசனை நினச்சாலே நோட் புக்கு போட்டு வாங்கி வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டு குடித்தது தான் ஞாபகம் வருது. எப்போ லீவ் விடுவாங்க, எப்போ புக்கை போட்டுட்டு வெள்ளரி பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்போம் நாங்கள் 3 பேருமே. அவங்கவுங்க நோட் புக்கை போட்டு அவங்கவுங்களுக்கு இவ்வளோ ஒரு பழம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்ட காலம்லாம் இருக்குது. இப்போ 1 கிலோ பழம் 50 ரூபா. பாருங்கள், அழகாக வாங்கிட்டு வந்து ஈஸியாக இந்த மாதிரி தோல் எடுத்தால் வந்துடும். அழகாக தோல் எடுத்துகிட்டு நம்ம இப்போ நாங்கள் மிக்சிலாம் இல்லாத காலத்தில் எப்படி எங்கள் அம்மா எங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஜூஸ் போட்டு தான் குடிக்க போகிறோம். மேக்ஸிமம் எங்கள் சின்ன அக்காலாம் சர்க்கரை தொட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் பெரிய கவனாலும் ஜூஸ் போட்டு தான் குடிப்போம். நல்லா தோலெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஜூஸ் போடுற எந்த எண்ணத்தில் ஜூஸ் போட போகிறோமோ அந்த எண்ணத்தை எடுத்து எல்லாத்தையுமே நம்ம அதில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணியை ஊற்ற போகிறதும் கிடையாது, நம்ம மிக்சிலையும் அரைக்க போகிறது கிடையாது. இதை நம்ம நல்லா கையெல்லாம் நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நாங்கள் மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டு எங்களுக்கு வெள்ளரி பழ ஜூஸ் மட்டும் எங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அப்பத்துலேருந்தே சர்க்கரையை கொட்டி நல்லா கையை வச்சு நல்லா தண்ணி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருவோம். பாருங்கள், நான் பெசிய நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்துக்கு வந்தோடனே அதில் கொஞ்சம் நார்லாம் இருக்கும். அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படியே பிசைஞ்சி தண்ணி ஊற்றாமலே நாங்கள் குடிச்சிருக்கோம். இப்போ வந்து ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, அதனால் கொஞ்சோண்டு ஐஸ் கட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். சர்க்கரையை போட்டு கரைச்சா ஈஸியாக மசிஞ்சிரும். அது மிக்சியில் போட்டு அப்போல்லாம் ஏது மிக்சியும் கிடையாது, ஃப்ரிட்ஜும் கிடையாது. பானை தண்ணி இந்த கையால் தான் பிசைவோம். அப்போ அதே மெத்தட்லாம் இப்பயும் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நம்மளுக்கு குடிக்க பார்த்து அது ஒன்றும் பாதியமாக வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மிக்சியில் அரைச்சா ரொம்ப மையாக அரைச்சிரும், அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெள்ளரி பழம் சீசன் வந்துடுச்சு, நீங்களும் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க. பாய். செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.